மக்களே, எப்படி இருக்கீங்க மக்களே? நான் நல்லா சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நான் எங்கே நிற்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃப்ரான்ஸில் நிற்கிறேன் மக்களே. ஃப்ரான்ஸில் எங்கே வந்து நிற்கிறேன்னா பாரிஸில் ஒயிட் சேர்ச் என்று இருக்குன்னு சொல்லி அந்த கோயில் தான் இதான் அந்த கோயில். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன் மக்களே. நீங்கள் வீடியோவுக்கு போகும்போது யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நல்லா தட்டுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உடனே வரும். எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. அதைத்தான் இந்த வீடியோ காட்ட போகிறோம். வாங்க மக்களே, ஒயிட் சேர்ச்சுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வேற பெரிய கோயில் இது. இந்த படியெல்லாம் நாங்கள் ஏறி போகிறோம். இந்த படியால் ஏறி போனோம்னா அங்கே தொங்கலுக்கு போகணும். அதுக்கு முதல்ல நான் இந்தியாவில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ மக்கள் வந்து ஃப்ரான்ஸ் மக்கள் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாரும் வந்து நிற்கணும். வேறு நாட்டிலேருந்து இந்த வந்து நிற்கணும் பாருங்க. இந்தியாவில் அப்படியே பெரிய பெரிய தேசம் தான் இது. அப்படியே நாங்கள் மேலாலாம் போகிறோம் படியில் ஏறி பாருங்க. அங்கே இருக்க கோயில் பார்த்தீங்களா? எவ்வளோ இந்த படி எண்ணெயெல்லாம் எத்தனைன்னு தெரியலை பாருங்க. எவ்வளோ படின்னு பார்த்தீங்களா? அங்காலே எல்லாம் நிறைய மக்கள் நிற்கிறாரு. இந்தியாலையும் அங்காலையும் சரியான வெயில் அடிக்குது. இந்த ஃப்ரான்ஸில் சூப்பர் வெயில் மக்களே. இதெல்லாம் படி மேலே வர வேண்டும். இந்த படியால் போகணும். இது ஒரு படி அந்த வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்ல நல்ல இடங்கள் ஃப்ரான்ஸில் வடிவான இடங்கள் எல்லாம் இருக்குது. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் வந்து நிறைய ஆமைப்பூட்டு போட்டிருக்கணும். இந்த ஆமைப்பூட்டு மிக்குது. தங்களோட ஞாபகத்துக்காக பேர் எழுதி போட்டு இதில் பூட்டி இருக்கணும் பாருங்க. வரும்போது நாங்கள் பார்க்குறதுக்காக ஏதாவது ஒன்று எழுதி போட்டு வசனங்கள் எழுதி போட்டு விடலாம். மற்றது உங்களோட பேர் எழுதி போடலாம் பாருங்க. இல்லை இந்த லவ் ஒன்று எழுதி இருக்கணும். நிறைய பூட்டு பாருங்க. இந்த கேட்டில் வந்து நிறைய பூட்டு மங்கால விற்கணும். வேணுமெண்டா நாங்கள் வாங்கி கொண்டு பெயிண்ட்ஸ்கள் எழுதி போட்டு இதில் வச்சு விடலாம். எல்லா மக்களும் பாய்ச்சி கொண்டு போயிடும். ஃபுல்லாக பூட்டு தானே. அந்த கேட் ஃபுல்லாக ஒரே பூட்டு வச்சுருக்கு.
பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக தெரியுது வேறு எவ்வளோ கட்டுறாங்க அப்படியே தெரியுது இல்லை. இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து லைனில் நிற்கணும் பாருங்க. என்று சொன்னால் இந்த கோயிலுக்கு லைன்லேருந்து தான் போகணும். நிறைய மக்கள் வந்து நிற்கணும் பாருங்க. அதால் கட்டுப்படுத்த முடியாமல் லைன்லேயே போய் நிற்கிது. இந்த ஃபுல்லாக பெரிய கேட் திறக்காமல் சின்ன கேட் அடைவிட்டு நிற்கணும். பாதுகாப்பு அமைக்காரர் எல்லாம் நிற்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் கூட மக்கள் வாரபடியாக பாதுகாப்பு இருந்தாங்க. அதுக்காக பாதுகாப்பு அமைக்காரர் போலீஸ் எல்லாம் நிற்கணும். என்னென்னு சொன்னால் நான் ஒயிட் சர்ச்சிலேருந்து இப்போ ஃப்ரான்ஸில் எங்கே நிற்கிறேன்னு பாருங்க. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஓகே வணக்கம் 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 வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறேன். பார்த்தீங்களா நிறைய சனம் வந்து நிற்குது. இப்போ தான் உங்களுக்கு காட்டுவோம் இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லோருக்கும் இந்த இடத்த என்னத்தை காட்டுறேன்னு யோசிப்பீங்களே. நான் நான் உங்களுக்கு காட்டு தானே வேணும். அப்போ அதுக்காகத்தான் இப்போ காட்டுறேன்னு பாருங்க மக்களே. வாங்க அவங்கள போய் பார்க்கலாம்.
வந்து சொன்ன மக்களே பாருங்க, சனத்தை பாருங்க எப்படி இருக்கு. ஆமாம், இல்லத்தில் சனம் வேணும். எல்லாரும் போட்டோ அடிக்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ ஹாலிடே டைம்னாலே நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இந்த மாதம் வந்து லோங் ஹாலிடே நிறையா சிறிய மக்கள் எல்லா நாட்டிலேருந்து வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா நானும் வந்து ஒரு 10 நாள் வந்தபடியாக என்னாலையும் காட்டக்கூடிய நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் வீடியோவில். நிறைய இடம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நிறைய இடம் வடிவான இடம் கிடக்கு. நிறைய இடங்கள் பார்க்கலாம் போய் மக்களை. உங்களை ஃபோட்டோ எடுக்க கூப்பிடின்னு போய் எடுத்துகிட்டு வாங்க. எவ்வளோ பாதுகாப்பு இருந்து பார்த்தீங்களா? ஃப்ரெஞ்ச் போலீஸ் வந்து எவ்வளோ பாதுகாப்பு பண்ணிக்கணும்னு பாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பு பண்ணிக்கணும் பாருங்க. எவ்வளோ போலீஸ்கார் ஒரு பயணம் இல்லை, ஒன்றும் இல்லை பாருங்க. எவ்வளோ இரவு திரியலாம் இந்த இடத்துல. நாங்கள் லைட் எரி மட்டும் டைம் ஆச்சு, டைம் இல்லை, லைட் எரி மட்டும் பார்க்கலாம் போச்சு. நாங்கள் இப்போ போகிறோம் வீட்டை பாருங்க. எவ்வளோ பிஸி என்று பாருங்க. ரோட்டு சரியான பிஸி பாருங்க. உண்மையாக எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க ரோட்டாக. மார்னிங்கில் காரை விட்டு ரயிலில் வாங்க. நாங்கள் காரில் வந்து கொஞ்சம் கஷ்டம், கார் பார்க் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கார் அங்கே நிற்கிது. 8 மணி ஆச்சுன்னு இருளையில்
என்னென்னு சொன்னால் இப்போ லைட் போட அப்படின்னு 10 மணி ஆகும். என்ன 10 மணி ஆகும் எங்களுக்கு டைம் ஆச்சு. என்ன சொன்ன பிள்ளையோட வந்து நாங்களே டயர்ட் ஆகிட்டோம். நிறைய இடம் பார்த்தபடியே டயர்ட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் மக்களே. ஒரு என்ன மக்களே என்னென்னு சொன்னால் உண்மையாக நல்லா இருக்குது. ஃப்ரான்ஸ் சூப்பராக இருக்குது. நல்ல இடம் பார்க்க நீங்கள் வந்து பாருங்க. ஆனால் சட்டியான சேனம் எந்த நேரமும் சேனமாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ ஹாலிடே டைமில் சட்டியான சேனம் எங்கே போனாலும் சேனம். பைச்சேச்சுக்கு போனாலும் அங்கேயும் வில்லத்தெல்லாம் சேனம். எல்லா இடத்துலையும் சேனம். அதான் அன்றைக்கு ஒரு இதுக்கு போனேன், கோட்டைக்கு போனேன். அதுவும் சரியான சேனம். நிறைய வீடியோ எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் தான் போட்டுருப்பேன் மக்களே. எனக்கு நான் சரியான பிஸி அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி லேட் ஆகி கொண்டு எடிட் பண்ணி போட அதில் கொஞ்சம் சின்ன வீடியோ சொன்னீங்கனாலும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் மக்களே. வேறு என்ன மக்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிக்கப்புறம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களே. பாய் மக்களே.